நான் சிவகங்கையிலிருந்து உங்கள் மருத்துவர் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிசிஓஎஸ். பிசிஓஎஸ் அப்படிங்கிறது இங்கே பெண்களுக்கு ஒரு 100ல் ஒரு 30 பெண்களுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனையாக இருக்குது. பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன? பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். அதாவது பெண்களுடைய ஓவரிகளில் நிறையா சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் ஏற்படுறது தான் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிசிஓஎஸை சமீபத்தில் 12 மே 2026 முதல் பிஎம்ஓஎஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. பிஎம்ஓஎஸ் அப்படின்னு பேர் மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓஎஸ் என்பது ஓவரிகளை மட்டும் தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ பேர் பிசிஓஎஸ்ன்னு வச்சதுனால நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நீர்க்கட்டி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓஎஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பிசிஓஎஸ் என்பது ஓவரிகளில் மட்டும் ஏற்படுற பிரச்சனை அல்ல. அது வளர்சிதை மாற்ற காரணிகளால் ஏற்படும் ஒரு பிரச்சனை. அதனால் அதுக்கு பிஎம்ஓஎஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பிஎம்ஓஎஸ்னால் என்ன? பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். பாலி எண்டோக்ரைன்னா நாளமில்லா சுரப்பிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படுற ஒரு பிரச்சனை. கூடவே இதற்கு வளர்சிதை மாற்ற காரணியும் இருப்பதால் இது ஒரு ஓவரியில் மட்டும் ஏற்படுற பிரச்சனை இல்லை. இதை அதிலிருந்து மேல் நோக்கி இன்னமுமே பரந்த மனப்பான்மையோடு இதை பார்க்க வேண்டியிருக்கு. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனையினால் ஏற்படுது. ஒரு இரத்தத்தில் தேவையான அளவை விட மிக அதிகமான அளவு இன்சுலின் இருக்கும் பொழுது அது இன்சுலின் எதிர்ப்பு நிலைக்கு வழிவகுக்கிறது. இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலையோடைய ஒரு விஷயமாக தான் நம்ம பிசிஓஎஸை பார்க்கணுமே தவிர, பிசிஓஎஸை ஒரு தனி நோயாக அணுகி அதுக்கு மட்டும் சிகிச்சை எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கூடவே இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி சரி பண்ணுறது? நம்மளுடைய உணவு முறையில் மாவுச்சத்து நிறைந்த உணவு முறையிலிருந்து மாவுச்சத்து குறைந்த உணவு முறைக்கு மாற வேண்டும். தேவையற்ற தீனிகள், நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸ் வகைகள் இது எல்லாத்தையும் நிப்பாட்டணும். குளிர்பானங்கள், இனிப்பு சுவை நிறைந்த பழங்கள் இவற்றையுமே நம்ம நிறுத்திக்கொள்ளணும். இதற்கு ஈடாக நம்ம புரதச்சத்து மிக்க உணவு முறை, கூடவே ஆரோக்கியமான கொழுப்பு சத்து மிக்க உணவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தினசரி நடைப்பயிற்சியை கைக்கொள்ளணும். முறையான உறக்கம் தேவை. அப்புறம் மன அழுத்தம், உடல் சார்ந்த அழுத்தம் இதிலிருந்து விடுபடணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் பிசிஓஎஸ்க்கான சிகிச்சை. அதனால தான் பிசிஓஎஸை சரியாக இப்போது பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். இனி பிசிஓஎஸ் அல்ல, இது பிஎம்ஓஎஸ், பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இனி இப்படியே அழைத்து பழகுவோம். நன்றி.